Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் விக்ரம் பிரபு நடிப்பில் சிறை திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் இவ்வளவு பெரிய மாநிலத்தில், பின்தங்கிய மாநிலத்தில் இப்பொழுது அந்த கடன் நம்முடைய கடனை விட குறைவாக இருக்கிறது. முன்னேறிய மாநிலத்தில் நம்முடைய கடன் உன்னுடைய 4.5 ஆண்டு ஆட்சியில் 4.5 லட்சம் கோடி இருக்கிறது என்று காங்கிரஸ்காரன் சொன்னால் அது பொய்யா? அது எப்படி? இந்த செல்வ பெருந்தகையெல்லாம் அவர்களெல்லாம் பெய்டு காங்கிரஸ் பீப்புள். இது ரொம்ப அவர் மீது ஏகப்பட்ட குற்ற வழக்குகள் இருக்கின்றன. இந்த குற்ற வழக்குகளில் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்கு ஸ்டாலின் வேண்டும். சிதம்பரம், ஜோதிமணி போன்றவர்களும் எதிர்க்கிறாங்க. அப்படிதான் எதிர்க்கிறாங்க. அவர்களும் இந்த திமுகவோடு தான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதனாலே 30 ஆண்டுகளாக திமுகவோடு இருந்து எம்பி ஆகி மந்திரி பதவியில் இருந்து சுகங்கண்டு போனவர்கள். காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு இருக்கிறது? நேற்று வரையிலும் திமுக செய்கிற ஊழல் ரைட், ஊழல் நியாயம், 10 அடி சாலை களவாடப்படுவது நியாயம், நீங்கள் தவறாக ஆட்சி நடத்துவது நியாயம், எல்லாம் நியாயம். வெளியே மால் அட்மினிஸ்ட்ரேஷன், தவறாக ஆளுகிறார்கள், ஊழல் புரிகிறார்கள் என்று நீ சொன்னால் அது எப்படி? கட்சி மேலிடம் முடிவெடுத்துட்டா அப்போ மேலிடம் முட்டாள்தனமாக முடிவெடுக்குமா என்று கேட்கிறேன். இப்போ தாவேகா காங்கிரஸ் இணைப்பு சாத்தியமானாலும் பெரிய மாற்றத்தை கொண்டு வர பெரிய அளவுக்கு வராது. ஆனால் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி சாத்தியப்பட்டுச்சுன்னா விசிகா உள்ளிட்ட சில கட்சிகளும் இங்க வரக்கான சாத்தியம் இருக்கு. வாழ்நாள் குத்தகை போல இருக்கிறார் திருமாவளவன். அதனால அவர் அங்கிருந்து வந்து விடுவார். திமுக என்ன நினைக்குதுன்றதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. ஐ டோன்ட் கேர். விஜய்க்கு தெரியவில்லை, அரசியல் புரியவில்லை, கொள்கைகள் தெளிவில்லை, பிரச்சனைகளை எதிர்நோக்க பயப்படுகிறார். இப்போ நிறைவா காங்கிரசினுடைய நிலை என்னவா இருக்குன்னு இல்லை, அவன் 2 பக்கமும் திடீரான் என்ன செய்வாங்களோ தெரியாது. இந்த சிதம்பரம், செல்வ பெருந்தகையெல்லாம் குத்தகைக்கு போனவர்கள் திமுகவுக்கு. ஆகவே அவர்களெல்லாம் திமுகவை விட்டு வருவதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அந்த கட்சி 2ஆக இருக்கிறது. மேலே இருக்கிற தலைவர்கள் எவ்வளவு ஊக்கமாக, வேணுகோபால் போன்றவர்கள் தெளிவாக பேசுகிறார்கள். ஒரு புதிய கட்சியோடு சேருவோம், ஆகவே நமக்கு இடங்கள் கூட கிடைக்கும், அதிகாரத்தில் பொழுது இடங்கள் தான் கூட கிடைக்கும், கட்சி வளராது. இப்போ இந்த பக்கம் காங்கிரஸினுடைய நிலைப்பாடு நம்ம பார்க்கணும் ஐயா. நம்ம பார்க்கும்போது குறிப்பாக பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. தமிழ்நாடு காங்கிரஸே அதை எதிர்க்குது அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா தமிழ்நாடையும் உத்தரப்பிரதேசத்தையும் அவர் ஒப்பிட்டு பேசும்போது உத்தரப்பிரதேசத்தை விட அதான் நான் சொல்கிறேன். அதாவது உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டை போல 2 மடங்கு மாநிலம், ரொம்பவும் பின்தங்கிய மாநிலம். விடிந்தால் எழுந்தால் ரவுடிகளினுடைய ராஜ்யம்தான் இங்கே நடந்து கொண்டிருந்தது. முலாயம் சிங் காலத்திலும் சரி, மாயாவதியினுடைய காலத்திலும் சரி, எல்லா ரவுடிகளின் பேரரசுகளும் அங்கே கோல வச்சின. இவர் 300-400 பேரை சுட்டே கொன்றார். எனக்கு அவருடைய ஆட்சியை பற்றி அதிகமாக தெரியாது, ஆனால் சுட்டே கொன்றார். எல்லாரையும், எல்லா ரவுடி எலிமெண்ட்ஸையும் நேரடியாக அரசாங்கம் சுட்டே கொன்றது. அவ்வளவு பேர் ஒழிந்த பிறகு இப்பொழுது உத்தரப்பிரதேசம் இயல்பான முன்னேற்றத்தை நோக்கி போகிறது. அவருடைய இந்துத்துவா கொள்கையில் நமக்கு உடன்பாடு இல்லை என்பது வேறு. மனிதனை மதத்தின் வழியாகவும் ஜாதியின் வழியாகவும் அடையாளப்படுத்தக்கூடாது. என்ன, அப்படி நாம் ஒரு கூட்டத்தை திரட்டுவது என்பது நல்லதில்லை. அவனவன் உய்வதற்கும் அவனவன் மன ஆறுதலுக்கும் இறைவன் தேவையே தவிர இதை மொழி வழியாக அடையாளப்படுத்து, இன வழியாக அடையாளப்படுத்து, பிற வழியாக அடையாளப்படுத்து, கொள்கை வழியாக நான் சோசியலிஸ்ட், நான் கம்யூனிஸ்ட், ஐ எம் ஏ தமிழ், இப்படியெல்லாம் திமுக அப்படித்தான் பழைய காலத்தில் அடையாளப்படுத்தி கொண்டு, அப்படி அது இல்லாமல் நான் இந்து, நான் முஸ்லீம், நான் கிறிஸ்டியன் என்று ஆனால் முஸ்லீம்கள் முஸ்லீம் லீக் வைத்துக் கொள்வார்கள், இந்துக்கள் இந்துத்துவா வைத்துக் கொள்வார்கள். இது மதத்தின் பெயராலே நடக்கும். பிறகு திருமாவளவன் போன்றவர்கள் ஜாதிகளின் அடிப்படையில் கட்சியை நடத்துவார்கள். ஆனால் இந்த ஜாதியத்தையும் மதத்தையும் எல்லாவற்றையும் சனாதனத்தை ஒழிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களெல்லாம் இந்த சிறு பிரிவுகளின் பேரில் தான் நிற்பார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், உத்தரப்பிரதேசத்தில் இவ்வளவு பெரிய மாநிலத்தில், பின்தங்கிய மாநிலத்தில் இப்பொழுது அந்த கடன் நம்முடைய கடனை விட குறைவாக இருக்கிறது. முன்னேறிய மாநிலத்தில் நம்முடைய கடன் உன்னுடைய 4.5 ஆண்டு ஆட்சியில் 4.5 லட்சம் கோடி இருக்கிறது என்று காங்கிரஸ்காரன் சொன்னால் அது பொய்யா? அது எப்படி? இந்த செல்வ பெருந்தகையெல்லாம், அதாவது அவர்களெல்லாம் பெய்டு காங்கிரஸ் பீப்புள்.
இது 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 ரொம்ப அவர் மீது ஏகப்பட்ட குற்ற வழக்குகள் இருக்கின்றன. இந்த குற்ற வழக்குகளில் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்கு ஸ்டாலின் வேண்டும். இல்ல ப. சிதம்பரம், ஜோதிமணி போன்றவர்களும் வந்து எதிர்க்கிறாங்க. அப்படி தான் எதிர்க்கிறாங்க. அவர்களும் திமுகவோடு தான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதனாலே 30 ஆண்டுகளாக திமுகவோடு இருந்து எம்பி ஆகி மந்திரி பதவியில் இருந்து சுகங்கண்டு போனவர்கள் அவர்கள். ஆகவே இதெல்லாம் கட்சியெல்லாம் வளர்க்க முடியாது. இன்றைக்கு புதிதாக இங்கே வந்து சேர்ந்து விட்டாலும் இந்த கட்சிக்கு அடித்தளம் இல்லை. மாவட்ட கமிட்டிக்கு கீழே கமிட்டிகளே கிடையாது. கமிட்டிகள் இருக்க வேண்டுமென்றால் அங்கே ஊழியர் இருக்க வேண்டும். ஊழியரே இல்லாத கட்சி. ரேங்க் அண்ட் ஃபைல், தெர் இஸ் நோ ரேங்க் அண்ட் ஃபைல். அங்கே எல்லாம் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட்ஸ் வரையில் இருப்பார்கள். அவர்களெல்லாம் எம்எல்ஏக்கும் எம்பிக்கும் போட்டி போடுகிறவர் அவர்கள் தான். காமராஜர் பேராலும் காங்கிரஸ் பேராலும் மீதம் இருக்கிற ஓட்டுகள் விழுகின்றன. காமராஜர் காலத்தில் 40% ஓட்டு இருந்தது. ஆனால் இப்பொழுது மீதம் இருக்கிற வாக்குகள் காமராஜர், தேசியம், காங்கிரஸ் என்று ஒரு நிலைப்பாட்டில் வாக்குகள் விழுகிறது. இந்த 5% வாக்குகளை விற்பதற்கு இந்த 10 பேர் முனைவார்கள். இதில் மாறி கூட்டிச் சேருவதன் மூலம் இடம் கூடுதலாக கிடைக்கும் என்பது முக்கியம் என்று நான் கருதவில்லை. காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு இருக்கிறது? நேற்று வரையிலும் திமுக செய்கிற ஊழல் ரைட், ஊழல் நியாயம், 10 அடி சாலை களவாடப்படுவது நியாயம், நீங்கள் தவறாக ஆட்சி நடத்துவது நியாயம், ஊரடங்கு சட்டம் போடுவதும் நீதிபதி எல்லாம் நியாயம் என்று நேற்று வரையில் அந்த பக்கம் இருந்து சொல்லிவிட்டு இப்பொழுது இங்கே வந்து மறுபடியும் திமுகவை எதிர்ப்பதே குறிக்கோளாக கொண்ட விஜயிடம் வந்து நீ என்ன பேசுவாய்? நான் என்ன சொல்கிறேன், உனக்கு தேர்தலில் என்பதற்கு சீட்டுகள் குறைவாக இருந்தன என்பதனாலே இங்கே வந்து திமுக மோசமாகிவிடுமா? சீட்டுகள் குறைவு, அதனால் இங்கே கூடுதலாக அவர் தருவார். இங்கே 40-50 இடம் வரையிலும் தருவார், அங்கே 25 இடம் தான் தருவார்கள். அவர்கள் ஆட்சியில் பங்கு கொடுக்கிறேன் என்று சொன்னாலோ சீட்டுகளை கொஞ்சம் கூடுதலாக தருகிறேன் என்று சொன்னாலோ அங்கேயே தங்கி விடுவார்கள். இல்லை என்றால் திமுக ஊழல், திமுக மோசம், திமுக ஆட்சி திறனற்றது என்று இங்கே வந்து பேசுவாயா நீ? கட்சி மேலிடம் முடிவெடுத்துட்டு அப்போ மேலிடம் முட்டாள்தனமாக முடிவெடுக்குமா என்று கேட்கிறேன். ஏதாவது நான் என்ன சொல்லுகிறேன், திமுக நேற்று வரையிலும் நீ கையெழுத்து போடுகிறாய் இந்த இம்பீச்மெண்ட் தீர்மானத்துக்கு, பதவி நீக்க தீர்மானத்துக்கு நேற்று வரையிலும் கையெழுத்து போடுகிறாய். நீ வந்து என்ன செய்ய வேண்டும்? ரொம்ப தவறாக போய் கொண்டிருக்கிறது திமுகவினுடைய ஆட்சி. ஆகவே ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும். நீ பேசிவிட்டு அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அந்த கருத்தை உருவாக்கி அப்புறம் நீ விஜயிடம் வா. ஒன்றும் இல்லாமல் முதல் நாள் வரையில் அங்கே இருப்பார். அப்பொழுது திமுக சொர்க்க பூமி, மிகச்சிறந்த ஆட்சி. அப்புறம் விஜயிடம் வருவார். வந்து யாரை ஒழிக்க பார்ப்பார்? யாருக்கு எதிராக இந்த அரசியல் நடக்கும்? திமுகவுக்கு எதிராக. பிஜேபிக்கு எதிராக எப்பொழுதும் இருக்கும், திமுகவுக்கு எதிராக இருக்கும். அப்பொழுது என்ன சொல்வாய்? களவாடினார்கள், தவறாக ஆண்டார்கள், மோசமாக ஆண்டார்கள், இந்த ஆட்சி அகற்றப்பட்டால் தான் இந்த நாடு விளங்கும் என்று நேற்று வரையிலும் அவனோடு இருந்துவிட்டு இன்றைக்கு விஜயோடு சேர்ந்து அந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று நீ சொன்னால் நீ பேசுவதை நம்புவார்களா? விஜயும் உன்னை கூட்டணியாக வைத்திருப்பது ஏற்கப்படுமா என்று கேட்கிறேன் நான். அவருக்கு ஆள் கிடையாது. உங்களுக்கு ஓபிஎஸ்டம் நிழல் தான் இருக்கிறது. தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கும் எடப்பாடியை தோற்கடிப்பது தான் முக்கிய நோக்கம் என்று சொல்கிற போதே இவர்களுடைய அரசியல் யோக்கியதை தெரிந்து விடுகிறது. நாட்டுக்கு யாரால் தீமை? எம்ஜிஆர் அடையாளம் காட்டினார், அம்மா அடையாளம் காட்டினார் என்பது இருக்கட்டும். அவர்கள் காலத்திற்கு மாறான அரசியல் கூட நம் காலத்தில் வரலாம். ஆனால் அவர்களே தீய சக்தி என்று அடையாளம் காட்டினார்கள். சரி, அதனாலே அதிமுக பிறப்பிலேயே கூட்டி சேராத ஒரே ஒரு கட்சி திமுக தான். சரியா? இந்த கட்சியில் இருந்து போனவர்கள், முதலமைச்சராகலாம் இருந்தவர் இங்கே வந்து எடப்பாடியை தோற்கடிப்பது தான் மிகவும் முக்கியம் என்று சொன்னால் இது ரொம்ப அசிங்கமான அரசியலாக இல்லையா என்று கேட்கிறேன் நான். இதுக்கு உங்களுடைய கூட்டத்திற்கு என்ன கொள்கை? உங்களுக்கு என்ன கொள்கை? எந்த தீமையை ஒழிக்க வேண்டுமோ அதை விட்டு எடப்பாடியை ஒழிக்கிறேன் என்று சொன்னால் உங்களுடைய அரசியல் யோக்கியதை அப்பொழுதே தெரிகிறதே. அதே மாதிரி காங்கிரஸ் இன்றைக்கு வரையிலும், தேர்தலுக்கு முதல் நாள் வரையிலும் திமுகவோடு இருந்துவிட்டு வெளியே வந்து மால் அட்மினிஸ்ட்ரேஷன், தவறாக ஆளுகிறார்கள், ஊழல் புரிகிறார்கள் என்று நீ சொன்னால் அது எப்படி? இல்லை, இது தாண்டியும் சில கணக்குகள் சொல்லும்போது காங்கிரஸ் நாடளவில் வந்து வீக்காக இருக்காங்க. அதை பலப்படுத்துறதுக்கு தென்னிந்தியாவை பிடிக்கணும்னா விஜய் அவர்களோட கூட்டணி சேர்றது, புதுவையிலையும் கேரளாலையும் ஒரு விஜயோடு சேரட்டும், சேராமல் போகட்டும். எதிர்க்கட்சி அரசியலை நீங்கள் எப்பொழுதும் எடுத்திருக்க வேண்டும். தேர்தலுக்கு மட்டும்தான் கூட்டணி. தேர்தல் முடிந்து 3வது மாதம் ராஜாஜி வெளியே வந்து விட்டார். இந்த கூட்டணி என்கின்ற பிள்ளையை பெற்றெடுத்தது ராஜாஜி தான். அவருடைய மூளையில் தான் இது உயிர்த்தது.
ஆகவே அவர் 3வது மாதம் வெளியே வந்து மை ஹனிமூன் வித் அண்ணாதுரை இஸ் ஓவர் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்து எதிர் அரசியல் நடத்தினார். நீங்களும் எதிர் அரசியல் நடத்த வேண்டும். 10 ஆண்டுகளாக காலை நக்கி கொண்டு அங்கேயே இருக்கிறார். அவன் ஊழல் செய்தால் நீனும் செய்கிறாய், அவன் ஏதாவது எல்லாம் உங்கள் ஜாதி வாரியாக நீ தலைவர் பதவி போடுகிறாய். இந்த ஹரிஜன் மக்கள் விரும்புவார், தாழ்த்தப்பட்ட மக்கள் விரும்புவார்கள், இவர் தாழ்த்தப்பட்டவரை போடும், பிறகு அந்த ஜாதிக்காரனை போடும், இந்த ஜாதிக்காரனை போடும். தகுதியானவன், கட்சி நடத்துகின்றவன், கொள்கை உள்ளவன், அறிவாக நாட்டை நடத்தி செல்லுகின்றவன் இவனையெல்லாம் போடுவதில்லை. செல்வ பெருந்தகையினுடைய தகுதி என்ன? தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் கார்கே இருக்கிறார், இங்கே இவரை போடுவோம், அதனால் அந்த மக்கள் நமக்கு வாக்களிப்பார்கள். இப்படியே ஒரு பழக்கத்தை மக்களிடம் வளர்த்து கொண்டே போனால், நான் சொல்லுகிறேன், கக்கனை போன்ற மனிதர்களை நீ போடு. இல்லை என்றால் எந்த சமூகத்தில் கக்கன் இருந்தாலும் அந்த கக்கனை மாதிரி ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து தலைவராக்கு. அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த கேவலமான அரசியல் நடத்திவிட்டு நாளைக்கு திடீரென்று வந்து திமுக ஆட்சி ஒழிய வேண்டும் என்று சொன்னால், நேற்று வரையிலும் இருந்து விட்டு இன்றைக்கு வந்து ஒழிய வேண்டும் என்று சொன்னால் விஜயும் கேலிக்குரியவாரா என்று நான் சொல்லுகிறேன். சரி, இவருக்கு ஒரு 5% 7% ஓட்டு கிடைக்கும் இந்த திமுகவா காங்கிரஸா, அது இவருக்கு நல்லது. இவருக்கு தகுதியான மனிதனை கூட்டு சேருவதற்கு வரவில்லை. காங்கிரஸ் வருவது தகுதியானது, கொஞ்சம் தகுதியானது. அது ஒரு தேசிய கட்சி, பார்வை உள்ள கட்சி, தகுதியானது. அப்புறம் இந்த 1.5 சில்லறை ஆளுகளை சேர்த்து கொள்கிறார். என்ன சேர்த்தாலும் தாண்டுவது என்பது எளிதில்லை. வாக்குகள் சதவீதம் நிறைய தேவைப்படுகிறது. உன்னிடம் இருக்கிற வாக்குகள் போதுமானவை அல்ல. இவர்கள் வருகின்ற போது இந்த சிறுபான்மை வாக்குகள் பெரும் அளவுக்கு இந்த பக்கம் மாறும். ஏன்னா விஜயோடு ஒரு பகுதி மக்களும் காங்கிரஸோடு இன்னொரு பகுதி மக்களும் வருவார்கள். முஸ்லீம்களுக்கு எப்பொழுதுமே காங்கிரஸுக்கு வாக்களித்து பழக்கப்பட்டவர்கள், அது ஒரு நன்மை. அதுபோக பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவதற்கு எல்லாரும் ஒன்று சேர வேண்டிய காலத்தில் நீங்கள் எல்லோரும் குறிவைத்து அதிமுகவை பலவீனம் என்று சொல்லுகிறீர்களே தவிர, அந்த கட்சியிலிருந்து எவனாவது ஓபிஎஸ்ஐ சேர்த்துக்கொள்ள ஒத்துக்கிறானா? ஒன்று கிடையாது. யாராவது வெளியே வருகிறானா? அம்ராட்டுக்கு அவனுடைய வேலை. செங்கோட்டையன் நாதியற்று வெளியே வந்து இங்கே இருக்கிறாரே தவிர, அவர் ஒரு ஐடியலிஸ்ட்டும் கிடையாது, அவர் ஒரு ஆர்கனைசரும் கிடையாது. ஏதோ ஒரு ஆள் அந்த பகுதியில் இருக்கிற ஒரு மனிதர், அதுக்கு ஒரு முகம் வேண்டும். இப்படியே இந்த அரசியல் பெரிதாக வெல்லும் என்று எனக்கு தோன்றவில்லை. நான் சொல்லுகிறேன், நீங்கள் வெல்லக்கூடாது என்பது என்னுடைய நோக்கமில்லை. வெல்வதற்குரிய கூறுகள் உங்களிடம் இல்லை. இப்போ கடைசியாக அந்த ஆள் மீண்டும் வருவதற்குத்தான் உங்களுடைய மோசமான முட்டாள்தனமான ஃபூலிஷ் பாலிடிக்ஸ். இப்போ தாவேகா காங்கிரஸ் இணைப்பு சாத்தியமானாலும் பெரிய மாற்றத்தை கொண்டு வர பெரிய அளவுக்கு வராது. ஆனால் இப்பொழுது இவர் he is not at all a political force என்று he is ignored. விஜய் is ignored by the politicians. யாரெல்லாம் அரசியல் முழுகி யாராகின்றவர்களோ அவர்களெல்லாம் விஜய் வெற்றி பெறுவது எளிதில்லை. ஒரு 10-12% இது விஜயகாந்த் செய்ததை தான் இவர் செய்கிறார் என்று தான் கருதுகிறார்கள். விஜயகாந்த் செய்து ஒரு 13% ஓட்டை 3வது அணியாக இருந்து வாங்கி ஒரு கட்சி ஜெயிப்பதற்கும் இன்னொரு கட்சி தோற்பதற்கும் பயன்பட்டது போல இப்பொழுது விஜய் பயன்படுவார் என்பதுதான் பெருவாரியான மனிதர்களின் நோக்கம். அது எதை வச்சு சொல்லுகிறேன் என்றால், இவரும் ஒரு பெரிய கருத்தை முன்வைத்து அரசியல் நடத்த முடியவில்லை, தெரியவில்லை. இல்லை, தாவேகா காங்கிரஸ் கூட்டணி சாத்தியப்பட்டுச்சுன்னா விசிகா உள்ளிட்ட சில கட்சிகளும் இங்கே வரக்கான சாத்தியம் இருக்குன்னு தெரியாது. அவர் ரொம்ப வாழ்நாள் குத்தகை போல இருக்கிறார் திருமாவளவன். அதனால அவர் அங்கிருந்து வந்து விடுவார். திமுக என்ன நினைக்குதுன்றதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, ஐ டோன்ட் கேர். இல்லை, அந்த பக்கம் இருக்க கூட்டணி பூராவும் இந்த பக்கம் வந்தால் அது பலமடையும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை, அப்போ அவர் பேசுகிற விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஐ டோன்ட் கேர் அப்படின்றாரு. ஒரு பக்கம் திருமாவளவன் அவர்கள் திமுக வந்து எங்களை கூட்டணியில் வச்சுக்கிறதுக்கு சங்கடமாக இருந்தால் அதை பற்றி அதாவது சும்மா பேசுவார். அப்புறம் அடுத்த நான் பார்த்தா, நான் சொல்கிறேன், உனக்கு கோபம் எப்பொழுது வந்திருக்க வேண்டும் என்றால், வேங்கை வயலில் அம்பேத்கர் காலத்தில் கூட குளத்தில் தண்ணி எடுக்காதே, ஊரணியில் தண்ணி எடுக்காதே, தெருவில் நடக்காதே என்று தான் சொன்னார்களே தவிர மலத்தை குடிநீரில் கலந்ததில்லை. இவ்வளவு பெரிய கொடுமை நடக்கின்ற போது நீ ஒரு கட்சி இதற்காக வைத்திருக்கிறாய், அந்த மக்களுக்காக கொதித்து எழுந்து நாடு முழுவதும் உள்ள அத்தனை மக்களுக்காக சீறி எழுந்து இந்த அரசாங்கத்தை உண்டு இல்லை என்று பார்த்துருக்க வேண்டும். நீ பேசவில்லை. இந்த 3-4 சீட்டுகள் தருகிறார்கள் என்பதற்காக அடங்கி போயிருந்தாயே, இன்றைக்கும் அதை பேசுவதில்லை. கள்ளக்குறிச்சியில் செத்தவன் பூராவும் தாழ்த்தப்பட்டவன். 100 பேர் கண்ணிழந்தார்கள், 40 பேர் செத்தார்கள், ரொம்ப பேர் குடும்பங்கள் நாசமாக போய்விட்டன. கள்ளச்சாராயம் தான் காரணம். கள்ளச்சாராயம் எதனால் வருகிறது என்று ஆராய தெரிந்ததா என்று கேட்கிறேன் நான். திருமாவளவனுக்கும் சரி இவருக்கும் சரி, நம்முடைய விஜய் இதை பற்றி பேசுகிறாரா? கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்காக நாங்கள் மதுவை கொண்டு வருகிறோம் என்று கருணாநிதி சொன்னார்.
நான் சொல்கிறேன், கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சி வரையிலும் ஒழியவில்லை, உலகத்தில் எங்கேயும் ஒழியாது. கள்ளச்சாராயம் ஏன் இருக்கிறது என்று சொன்னால், இந்த ஸ்டாலினுக்கு ஆளத் தெரியவில்லை என்பதனாலே கள்ளச்சாராயம் இருக்கிறது. 250 ரூபாய் கொடுத்து ஒரு பாட்டில் குவார்ட்டர் வாங்கி, அப்புறம் சாக்கனாவுக்கு ஒரு 50 ரூபாய் கொடுத்து 300 ரூபாய் தான் நம்முடைய ஒரு நாள் வருமானம். நம்முடைய நாட்டில் அடிமட்ட மனிதனுடைய நாள் வருமானம் 300 ரூபாய் தான். அவன் தினமும் வேலைக்கு போனான். அந்த 300 ரூபாயும் இவன் சாக்கனா கடைக்கும் குடிக்கும் குவார்ட்டருக்கும் கொடுத்து விட்டு வந்து விட்டால் அவனுடைய குடும்பம் என்ன செய்யும்? ஆகவே அவன் மலிவான மதுவை நோக்கி போகிறான். கள்ளச்சாராயம் 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு கிடைக்கிறது. அது நச்சு சாராயம். அதை குடித்து விட்டு கொஞ்ச நாள் வாழ்கிறான், கொஞ்ச நாள் சாகிறான். இத்தகைய நிலை ஏற்படுகிறது. இந்த அரசாங்கம் எளிய மனிதனுக்கு குடிப்பதை கொள்கையாக்கி வைத்திருக்கிற அரசாங்கம் எளிய மனிதனுக்கு குறைந்த விலையில் இந்த மதுவை கொடுப்பதற்கு, சாராயத்தை கொடுப்பதற்கு, கள்ளை கொடுப்பதற்கு முயல வேண்டும். நான் முழு மது விலக்கு கோருகிறவன். எதுவாக இருந்தாலும் போதை தீங்கானது தான். எளிய மனிதனுக்கும் தீங்கானது தான். சாராயம் கிடைத்தாலும் வலிய மனிதனுக்கும் தீங்கானது தான். பேசுவதற்கு விஜயால் எதுவுமே முடியவில்லை, எந்த ஒரு கொள்கையும். நான் ஒரு கட்சி வைத்திருக்கிறேன், என்ன ஒரு 10-15 பேர் இருக்கிறார்கள், என்னால் பெரிதாக நடத்துவதற்கு வசதி மற்றவை எல்லாம் இல்லை என்கின்ற காரணத்தினால் என்னுடைய குரல் எட்டேறவில்லை என்றாலும் கூட நான் சொல்கிறேன், நாங்கள் ஒரு புத்தகம் போட்டிருக்கிறோம், ஒரு கொள்கை புத்தகம் 30 பக்கத்துக்கு. அதில் டிரான்ஸ்போர்ட்டை என்ன செய்ய வேண்டும், மதுக்கடையை என்ன செய்ய வேண்டும், எல்லாவற்றை பற்றியும் பேசுகிறோம். நாங்கள் எல்லாவற்றை பற்றியும் பேசுகிறோம். அந்த புத்தகம் நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு தருகிறேன். 30 பக்கம் போட்டிருக்கிறோம். இந்த கட்சி ஏன் பிறக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது என்று நீ சொல்லு. டாஸ்மார்க்கை ஒழிக்க போகிறோம் சொல்லு. பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் சொல்லு. பரந்தூர் விமான நிலையம், மக்களுடைய நிலங்களின் மீது கட்டப்படுகின்ற இந்த விமான நிலையம் ஒழிக்கப்பட வேண்டும் சொல்லு. போய் போராடு. இல்லை, ஒரு பக்கம் மதுவிலக்கு குறித்து எந்த கட்சியுமே வாய் திறக்க மறுக்குதே. சீமானவர்கள் மட்டும்தான் அதை பேசுகிறாரு. அது இப்போ அவர் பேசுவார், அப்புறம் பெரியாரை ஒழிக்கிறேன் பாரு, அதெல்லாம் அவர் பேசுவதில் ஒரு பொருட்டாக கருத வேண்டியதில்லை. அவர் ஒரு நாளைக்கு ஒன்று பேசுவார். ஆனால் எந்த கட்சியுமே அதை பேச மறுக்குதே. இல்லை, எங்களை போன்றவர்களெல்லாம் பேசுகிறோம். அந்த குரல் எட்டேறவில்லை, பேச மறுக்கவில்லை. இவர்களுக்கெல்லாம் தெரியவில்லை. ஏதோ எல்லாருக்கும் ஒரு குறிக்கோள் தான் இருக்கிறது. இல்லை, அதிமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்களுமே அதை பேச மறுக்கிறாங்க. அவர்கள் அதை ஒரு கொள்கையாக கொள்ளவில்லை. ஆனால் அவர்கள் இப்பொழுதெல்லாம் இந்த 140, 125 நாள் வேலை திட்டத்தை எடப்பாடி தெளிவாக ஆதரித்திருக்கிறார். அதுபோல் நீ சொல்லு, இது தவறு என்று சொல்லு, இல்லை சரி என்று சொல்லு. சொல்ல முடிகிறதா உன்னால்? இல்லை, இது போன்ற விஷயங்களில் மகாத்மா காந்தியினுடைய பெயரை எடுத்து விட்டார்கள். காந்தி காங்கிரஸ்காரன் என்று பிஜேபி நினைக்கிறது. அதனாலே இது காங்கிரசினுடைய திட்டம் என்பதை மறக்கடிப்பதற்காக காந்தியினுடைய பெயரையும் சேர்த்து தூக்குகிறார்கள். நான் சொல்கிறேன், அது ரொம்ப முட்டாள்தனமான சிந்தனை. மகாத்மா காந்தி தேசத்தின் பிதா. அவர் காங்கிரஸ்காரர் இல்லை, காங்கிரஸுக்கும் மேலானவர் அவர். என்ன, அதனாலே காந்தியினுடைய பெயர் இருப்ப, நேருவினுடைய பெயர் இருந்தால் உங்களுக்கு எதிர்கொடுப்போம். அது எடுக்க நினைக்கிறீர்கள். நான் அதனாலே வரலாற்றில் இந்த வகையெல்லாம் இருந்து விட்டு போகட்டும் என்பது தான் நியாயமானது. ஆனால் நீங்கள் எடுக்க நினைக்கிறீர்கள், எடுங்க. காந்தியையும் அப்படி நினைத்து கொண்டு எடுத்து விட்டீர்கள், அது கூட போகட்டும். பெயர் என்பது காந்தி பெயரை நீங்கள் இதற்கு சூடித்தான் காந்தி பெயர் நிலைக்க வேண்டும் என்று இல்லை. வரலாற்றில் காந்தி தான் பூரணமாக முழுமையாக நிற்பார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது இந்த பெயர் சூட்டுகிற வழக்கம் இந்த திமுக காரனுடைய வழக்கம், அவருடைய வழக்கம். கருணாநிதி பெயரை எல்லாவற்றுக்கும் வைத்து விட்டால் கருணாநிதியை வரலாற்று எல்லா பேரையும் தூக்கி விடுவான் அடுத்த ஆட்சியில். என்ன, ஸ்டாலின் சிலையை தூக்கி விட்டான் ரஷ்யாவில். ஸ்டாலினுடைய சிலையவே தூக்கி விட்டார்கள். அசைக்க முடியாத எதேச்சதிகாரி, அவருடைய சிலையவே தூக்கி விட்டார்கள். அவருடைய பெயர் இப்பொழுது படுபாதாரத்தில் இருக்கிறது. இதெல்லாம் எவ்வளவு நேரம் ஆகும் கருணாநிதியினுடைய பெயரையெல்லாம் எடுத்தறிவதற்கு? அவ்வளவுக்கு எடுப்பார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், ஒரு எடப்பாடி அதை தெளிவாக நான் அந்த திட்டத்தை ஆதரிக்கின்றேன். காந்தி என்கின்ற பெயரை எடுத்தது தான் குற்றமானதே தவிர அந்த திட்டம் திருத்தப்பட்ட திட்டம். சிதம்பரம் அதை ரொம்ப மோசமாக சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், நாங்கள் டிமாண்ட் அடிப்படையில் அந்த திட்டத்தை வைத்திருந்தோம், இவர்கள் சப்ளை அடிப்படையில் திட்டத்தை வைத்திருக்கார். சும்மா புரியாத வார்த்தைகளை போட்டால் மக்கள் மறந்து விடுவார்கள் என்று நினைக்கிறார். நீயும் 100 நாளைக்கு தானே கொடுத்தாய், 375 நாளைக்கு கொடுக்கவில்லையே. தேவை 365 நாளைக்கு இருந்ததே. 100 நாளைக்கு நீ கொடுத்தால் உன்னிடமும் சப்ளை அளவுக்கு தான் நீ கொடுத்துருக்கிறாயே தவிர டிமாண்ட் அளவுக்கு நீ கொடுக்கவில்லை என்று நான் சொல்லுகிறேன். தேவை எவ்வளவோ, தேவை 375 நாள் வேலை பார்க்க வேண்டிய தேவை இந்த மக்களுக்கு இருக்கிறது. 375 நாள் வேலை கொடுத்தாய், 100 நாள் தானே கொடுத்தா, அப்புறம் என்ன டிமாண்ட் அடிப்படையில் நாங்கள் கொடுத்தோம் என்று சொன்னால் மக்கள் கோரியதையெல்லாம் கொடுக்க முடிந்ததா உன்னால்?
265 நாளைக்கு நீ கொடுக்க முடியவில்லை. இவர்கள் மட்டும் என்ன சப்ளை அடிப்படையில் 125 நாளைக்கு கொடுத்தால் சப்ளை அடிப்படையில் கொடுக்குறார்கள். இதுதான் பெரிய வேற்றுமை என்று ஏதோ பெரிய கீன்ஸ் பொருளாதாரம் மாதிரி பேசுகிறாய். கேட்பதற்கு இந்த நாட்டில் விவாதம் நடக்கிறதா? விஜய் பேசுகிறாரா? மற்றவர்கள் பேசுகிறார்களா? நான் சொல்கிறேன், அந்த திட்டம் 100 நாளைக்கு அந்த திட்டம் நடந்தபோது ஏகப்பட்ட குளறுபடிகள், எல்லாம் மாநில அரசாங்கங்கள் ஏகப்பட்ட தவறுகளை புரிந்தன. இவர்களே பாதியை சுரண்டி விடுவார்கள். இவர்களுடைய பஞ்சாயத்து தலைவர்கள், இவர்களுடைய அடிமட்ட கிராம கட்சிக்காரர்கள் இவர்கள் சுரண்டி விடுவார்கள். ஒழுங்காக ஒரு வேலையும் நடப்பதில்லை. குழியை தோண்டுவது, மூடுவது, பிறகு 300 ரூபாய் சம்பளம் பேங்க் கணக்கில் போகும். அந்த பேங்கில் வரவு வைத்தாலும் அவனுக்கு அதை கொடுப்பதற்கு எவ்வளவு உண்டோ அதை கொடுத்தால் ஒழிய இவனை வேலைக்கு எடுக்க மாட்டான். வேலைக்கு வருவதற்கு 500 பேர் இருப்பார்கள். ஆனால் யாரை எடுக்க வேண்டும் என்று அவன் முடிவு செய்கிறான். 100 பேர் வேண்டுமென்றால் யார் வேண்டுமென்றால் அவன் முடிவு செய்கிறான். அப்புறம் கொடுக்க வேண்டியதை அவனுக்கு கொடுக்க வேண்டும். அதனால் இந்த திட்டமே குளறுபடியாக ஒரு முன்னேற்றம் நான் சொல்கிறேன். கிராமத்திலே ஏராளமான முன்னேற்றங்கள் நடந்திருக்க வேண்டும். குளங்கள் தூர்வாரப்பட்டிருக்க வேண்டும், சாலைகள் பராமரிக்கப்பட்டிருக்க வேண்டும், மரங்கள் நடப்பட்டிருக்க வேண்டும். இப்படி எவ்வளோ காரியங்கள், ஒவ்வொரு காரியமும் 15-20 ஆண்டுகளாக நடந்து ஒரு காரியமும் நடக்கவில்லை. அது காரணம் மாநில அரசுகளும் சேர்ந்து கொண்டு இந்த தவறை செய்கின்றன என்பதினாலே நான் சொல்லுகிறேன். இதை நான் தான் முதலாக இவ்வளவு தெளிவாக உங்களுக்கு பேசுகிறேன். மாநில அரசுகளும் சேர்ந்து கொண்டு செய்கின்றன என்பதினாலே மாநில அரசாங்கம் 40% பங்கு கொடுக்க வேண்டும். சரி, நான் அதனாலே 60% கொடுக்குறேன் என்பதனாலே தொகை குறையாது. 100 நாளைக்கு பதிலாக 125 நாள் செய்வோம். 100 நாள் நடந்தது, 125 நாள் செய்வோம். இனிமேல் எந்த திட்டம் இந்த ஊரில் ஊரணி தூர்வாரப்பட வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசாங்கமும் அதில் தலையிடும். மத்திய அரசாங்கமும் சொல்லும், இன்ன இடத்துல வேலை செய்ய வேண்டும், இன்ன திட்டங்கள் கிராமத்திற்கு முன்னேற்றத்தை தர வேண்டும். ரூபாய் போகிறது, கிராமம் முன்னேறவில்லை. சரி, இதை விட இந்த சிதம்பரத்துக்கு விளங்கும்படியாக ஒன்று சொல்லுகிறேன். அவர் பிளான் வாஸ் ஃபார் த த்ரூ அவுட் த இயர் என்று அவர் பேசியிருக்கிறார். த்ரூ அவுட் த இயர் எங்கே நீ கொடுத்தாய்? 365 நாளும் வேலை செய்யலாம் என்று நீ சொன்னாயே தவிர செய்யப்பட்ட நாட்கள் 100 தானே. செய்யப்பட்ட நாட்கள் 100 தானே. புரிகிறதா? சரி, 100 நாள் தான் செய்திருக்கிறீர்கள். 375 நாள் பூராவும் இதில் 2 மாதத்தை அவன் தூக்கி விட்டான் பிஜேபிக்காரன். இந்த அரசாங்கம், மோடி அரசாங்கம் 2 மாதத்தை ஏன் தூக்கினான்? விவசாயிகள் கடுமையாக வைத்தார்கள். எங்களுக்கு வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்கிறது விவசாய காலத்தில், பருவ காலத்தில். நீ 300 ரூபாயை கொடுத்து அங்கே வேலையும் நடப்பதில்லை, குழியும் தோண்டுவதில்லை, குழியை தோண்டுகிறான், மூடுகிறான், இந்த வேலை தான் நடக்கிறது. இதற்கு ரூபாயை கொடுத்து எங்களுக்கு வேலையாள் கிடைக்க மாட்டேங்கிறது. ஆகவே இந்த திட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்று விவசாயிகள் சொன்னார்கள் இந்தியா பூராவிலும். இந்த திட்டத்தை ஒழிக்க வேண்டாம், இது நல்ல திட்டம்தான் என்று ஏற்றுக்கொண்டு 125 நாளைக்கும் நான் அதை கூடுதலாக வைக்கிறேன். அதே சமயத்தில் 2 மாதம் இந்த திட்டம் நிறைவேற்றப்படக்கூடாது என்று சட்டம் போடுகிறேன் என்று போட்டிருக்கிறார். இப்பொழுது இந்த 2 மாதம் இவர்களுக்கு வேலை கிடையாது, விவசாய வேலை தான் பார்த்து ஆக வேண்டும். அதனால் என்ன நன்மை என்று சொல்கிறேன். 2 மாதம் விவசாயத்துக்கு சம்பளம் கிடைக்கிறது. விவசாய காலத்தில் இந்த சம்பளம் கிடைத்தால் ஒரு சம்பளம் தான் கிடைக்கும். இப்பொழுது விவசாய காலத்திலும் கிடைக்கும். மீத உள்ள 10 மாத காலத்தில் 125 நாட்களுக்குள்ள சம்பளம் கிடைக்கும். இது நல்லதா கெட்டதா? இதை என்னமோ சிதம்பரம் போய் நாங்கள் த்ரூ அவுட் த இயர் கொடுத்தோம், இப்பொழுது இவர்கள் செலக்டிவாக கொடுக்குறார்கள். என்ன செலக்டிவாக கொடுக்குறார்கள்? அவன் விவசாயிக்கு தொந்தரவு இல்லாமல் கொடுக்குறோம். இதில் என்ன தப்பு வந்தது? நான் சொல்லுகிறேன், டிமானிட்டைசேஷன் தப்பு பிஜேபி கொண்டு வந்தது என்று சொல்லி நான் ஒப்புக்கொள்கிறேன். இது 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 திருத்தப்பட்ட திட்டம். ஏற்கனவே இருந்த திட்டத்தில் என்ன குளறுபடிகள் இருந்தனவோ அந்த குளறுபடிகளை நீக்கிவிட்டு அது ஒழுங்குபடுத்தப்படுகிறது. இவர்கள் பெயரை மாற்றி வைத்தார்கள் என்பதுதான் மறுப்புக்குரியதே தவிர மற்ற எல்லாவற்றையும் இதையெல்லாம் பேசுகிறாரா நம்முடைய பிஜேபி? பிஜேபி என்றால் இந்த திட்டத்தை பற்றி பேசு. நீ வாக்காளர் படிவத்தை பற்றி போராட்டம் நடத்துகிறாய். எல்லாவற்றிலும் அவன் செய்தால் எது செய்தாலும் தப்பு என்று சொன்னால் நாட்டில் எந்த காரியத்தை செய்ய முடியும்? இது என்ன அரசியல் என்று கேட்கிறேன் நான். இப்போ நிறைவாக காங்கிரஸினுடைய நிலை என்னவா இருக்குன்னு இப்போ ஓவராலாகவே இல்லை, அவன் 2 பக்கமும் திடீரான், என்ன செய்வாங்களோ தெரியாது. இந்த சிதம்பரம், செல்வ பெருந்தகையெல்லாம் குத்தகைக்கு போனவர்கள் திமுகவுக்கு. ஆகவே அவர்களெல்லாம் திமுகவை விட்டு வருவதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அந்த கட்சி 2ஆக இருக்கிறது. மேலே இருக்கிற தலைவர்கள் எவ்வளவு ஊக்கமாக, வேணுகோபால் போன்றவர்கள் தெளிவாக பேசுகிறார்கள். ஒரு புதிய கட்சியோடு சேருவோம், ஆகவே நமக்கு இடங்கள் கூட கிடைக்கும், அதிகாரத்தில் அப்பொழுது இடங்கள் தான் கூட கிடைக்கும், கட்சி வளராது. கட்சியை வளர்ப்பதற்கு இவன் எப்பொழுதும்
அடிப்படை கொள்கைகளை சொல்லி போராடி பண்ணி அதெல்லாம் 40-50 ஆண்டுகளாக காங்கிரஸ் செய்யவே இல்லையே. 40% வாக்கு வைத்திருந்தவர்கள் 5% வாக்குக்கு போய்விட்டார்கள். இதை விட கேவலம் என்ன இருக்கிறது? இவன் திமுகவுக்கு பின்னால் கால் கழுவி கொண்டு திரிந்தார்களே தவிர அவர்கள் எங்கே அரசியல் நடத்தினார்கள்? சரி, இப்பொழுது நீ அங்கே போய் கொஞ்சம் கூடுதல் இடங்களை வாங்க போகிறாய், அவ்வளவுதானே தவிர வெற்றி பெற வேண்டுமே. வெற்றி பெறுவதற்கு நான் சொல்கிறேன், உன்னிடம் எவ்வளோ வாக்கு இருக்கிறதோ அதே வாக்கு பிஜேபியிடம் இருக்கிறது. அங்கேயும் இன்னும் சில கட்சிகளெல்லாம் அங்கேயும் சேருவார்கள். அதனாலே தாங்கும் தோள் எது என்று கடைசியில் மக்கள் முடிவு செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படலாம். உனக்கு நான் சொல்லுகிறேன், இத்தனை பிரச்சனைகளை பற்றியும் இந்த திட்டத்தை பற்றி எடப்பாடி பேசுகிறார், நம்முடைய ஸ்டாலின் விஜய் பேசுகிறாரா? இந்த 125 நாள் திட்டத்தை பற்றி எடப்பாடி இன்றைக்கு பேசுகிறார். நான் வரவேற்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். விவசாயிகளுக்கு 2 மாதம் வேலைக்கு நாம் ஒதுக்கி கொடுத்தது நியாயம்தான் என்று பேசியிருக்கிறார். தைரியமாக பேசுவதற்கு உனக்கு துணிவு வேண்டுமே. வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பது சரிதான் என்று பேசியிருக்கார். உடனே பிஜேபிக்கு கொத்தடிமை என்று சொன்னால் சொல்லுகிறவன் முட்டாள் என்று நான் சொல்லுகிறேன். சொல்லுகிறவன் ஏன் இப்பொழுது திரும்ப பேசுவதில்லை? வாக்காளர் பட்டியலை பற்றி பேச வேண்டும். நீ அது தப்பு என்றால் இன்றைக்கு வேண்டிலும் பேச வேண்டும். உன்னால் பேச முடியவில்லை. அன்றைக்கு தேவைக்கு ஒரு பேச்சு பேசினார், இன்றைக்கு வேறு ஒரு பேச்சு பேசுகிறார். அதே மாதிரி இவர் சங்கி என்று நினைத்து விடுவார்கள் என்பதற்காக வாக்காளர் பட்டியலுக்கு எதிராக போராடுவது, 125 நாள் வேலை திட்டத்தை பற்றி கருத்து சொல்லாமல் இருப்பது, எதுவும் சொல்வதில்லை. அப்புறம் எப்படி நீ ஆள்வாய்? உனக்கு எப்படி ஆள தெரியும் என்று எங்களுக்கு தெரிய வேண்டாமா? நீ எதை ஆதரிப்பாய், எதை எதிர்ப்பாய், என்ன செய்வாய் என்று தெளிவாக நீ பேசினால் யாரும் உனக்கு, நான் சொல்லுகிறேன், என்னை பொறுத்தவரையிலும் எதிர்க்கட்சிகளெல்லாம் ஒன்று சேர வேண்டும் என்ற கருத்து எனக்கு இருக்கிறது. தவிர ஏதாவது ஒரு காரணம் பற்றி வலிக்கி விடக்கூடாது. ஸ்டாலின் அரசு கண்டிப்பாக வெளியேற்றப்பட வேண்டும் அப்படி நினைக்கின்றேனே தவிர நான் விஜய் வரக்கூடாது என்கின்ற கருத்தல்ல. விஜயும் சேர்ந்து அந்த அணி இன்னும் பலமாகி ஸ்டாலின் வீழ்த்தப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமே தவிர, நான் விஜய்க்கு நீ ஒரு கடைசி ஓமானம் ஒன்று சொல்லுகிறேன். 4 குதிரை பூட்டிய சேரட்டு வண்டிகள் வெள்ளைக்காரன் காலத்தில் நிறைய இருக்கும். ஆங்கில படங்களில் நிறைய பார்ப்போம். 4 குதிரை பூட்டுகின்ற வண்டியில் முன் 2 குதிரையும் ரொம்ப கூர்மையாக இருக்கும். ஏனென்றால் கடிவாளம் அதுதான் திருப்பம். அது திரும்புகின்ற வழியே பின் குதிரை ஓடும். பின் குதிரை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். முன் குதிரைக்கு பலம் கூடுதலாக இருக்க வேண்டும், கூர்மை கூடுதலாக இருக்க வேண்டும். அதுபோல் எடப்பாடியை வைத்துக்கொள்வோம். நீ பின் குதிரையாக கொஞ்ச நாள் ஓடு, மறுபடியும் முன் குதிரையாக ஆகலாம். என்ன பெரிய கேடு வந்து விட்டது என்று சொல்கிறேன். வீணாக போய்விடுவதிலே என்ன பயன் இருக்கிறது? ஸ்டாலினை தப்பி கொண்டு வந்து விடுவீர்களே, ஆனால் அது பெரிய கேடாக நாட்டுக்கு அமைந்து விடும். இதுதான் என்னுடைய கருத்தே தவிர, விஜய்க்கு தெரியவில்லை, அரசியல் புரியவில்லை, கொள்கைகள் தெளிவில்லை, பிரச்சனைகளை எதிர்நோக்க பயப்படுகிறார், திருப்பரங்குன்றத்திற்கு பேச பயப்படுகிறார், நம்முடைய 125 நாள் வேலை திட்டத்தை பற்றி பேச பயப்படுகிறார், தவறுதலாக போய் இந்த வாக்காளர் திருத்தப் பட்டியலுக்கு போராட்டம் நடத்துகிறார். ஒன்று தவறாக நடத்துகிறாய், இல்லை என்றால் பயப்படுகிறாய். இந்த நிலையில் பேசாமல் பெண் குதிரையாக இரு, முன்குதிரையாக 2 குதிரை வலுவான குதிரைகள் இருக்கட்டும் என்று நான் சொல்வது ஒரு தெளிவான அடிப்படையில் தானே தவிர விஜய்க்கு எதிர்ப்பாக அல்ல. எனக்கு விஜய் வழக்கமானவர் தான், அதல்ல. நம் நாட்டை அல்லவா நடத்த வேண்டும், அதுதான் கேள்வி. நன்றி. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் விக்ரம் பிரபு நடிப்பில் சிறை திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.